நண்பர்கள் இந்த அனைத்து நாள் அவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சத்துணவு துறையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8997 வேகன்சி வந்துக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா பல பெண்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படா வரும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்துக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இப்படி தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். நிறைய பேர் நிறைய சந்தேகம் கமெண்டில் சொன்னீங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். புது தகவல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியலாம். எல்லாமே நான் பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் தான் நான் தெளிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அவங்க வெளியிட்டிருக்க செய்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரடியாக நியமனம் செய்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா பல்வேறு பள்ளியோடு பார்த்திங்கன்னா செயல்பட்டுக்குது. இந்த பள்ளியோடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 73 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த வேகன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3000 தொகுப்பு ஊதியத்தில் நிரப்புறதுக்கான அறிவிப்பு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 3000 பார்த்திங்கன்னா நீங்கள் 12 மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு வேலை இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா திருப்திகரமாக இருந்துச்சுன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி சிறப்பு கால முறை ஊதியத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் பண்ணுறாங்க. அது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 3000லேருந்து 9000 வரைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தகுதியான பெண் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் விண்ணப்ப வரவேற்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாபு இணைச்சி வளர்ச்சி வாரியாக பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் தான் நிரப்பதாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு மற்றும் சிறுபான்மையற்ற பள்ளி பார்த்திங்கன்னா 65 வேகன்சி இருக்குது. இணைச்சி வளர்ச்சி அல்லாத காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா சிறுபான்மை பள்ளிக்கு பார்த்திங்கன்னா 8 வேகன்சி இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 73 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜாபுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பதார எல்லாமே பார்த்திங்கன்னா 11/4/2025 பார்த்திங்கன்னா நீங்கள் 10வது தேர்ச்சியோ அல்லது ஃபெயிலோ பாஸோ பார்த்திங்கன்னா ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வயசு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. வயது வரும் பார்த்திங்கன்னா 21லேருந்து 40 வயசு கொடுத்துருக்காங்க. பழங்குடியினர் பார்த்திங்கன்னா 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விதவை மற்றும் கணவராக கைவிடப்பட்டவர் பார்த்திங்கன்னா 20 வயசில் பூர்த்தி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 40 வயசுக்குள்ளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் கட்டாயம் பார்த்திங்கன்னா நல்லா பேச தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேற்படி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா அரசு விதிமுறையின் படி தான் பார்த்திங்கன்னா நீதிமன்ற ஆணைக்கு உட்பட்டு தான் நிரப்பப்படும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தகுதி இருப்பிடம் அதேமாதிரி சாதி விதவை கணவராக கைவிடப்பட்டோம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு வேலை வேணும்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே பணியில் இருப்பவர் மேற்கான பணிக்கான அனைத்து தகுதிகளும் பெற்றிருப்பேன் சம்மந்தப்பட்ட கட்டுப்பாட்டு அலுவலர் மூலம் பார்த்திங்கன்னா அனுப்பப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஏதாவது சத்துணவு பிரிவு அல்லது சம்மந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிக்கலான்னு தெரிஞ்சு நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலான்னு நினச்சிங்களா அது பார்த்திங்கன்னா உங்களுடைய சம்மந்தப்பட்ட அதிகாரி மூலியமாக தான் பார்த்திங்கன்னா விண்ணப்பம் போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நியமனம் கோரும் பணியிடத்திற்கு உங்களுடைய வீட்டிற்கு பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கான ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா 4% கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன கண்டிஷன்ஸுகளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா குறைவான பார்வை திறன் இருக்கிறவங்களுக்கு உடல் இயக்க குறைபாடு குணப்படுத்தப்பட்ட தொல்நோய் பார்த்திங்கன்னா 40%, திறவீச்சால் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சுழற்சி மற்றும் எண்ணெய் சுழற்சி அல்லாத முறையில் பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு செய்யப்படும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்களை விவரம் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே தெரிஞ்சிங்கன்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நோட்டீஸ் போல் ஒட்டிக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜாப் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊராட்சி அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் 15/4/2025 29/4/2025 பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு மார்க்கு அதே மாதிரி டிசி கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருப்பிடச் சான்றிதழ் கேட்குறாங்க. குடும்ப அட்டை ஆதார் அட்டை சாதி சான்றிதழ் விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா வச்சு அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலதாமதமாக வந்துச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் பண்ணி பார்த்திங்கன்னா எடுத்து மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிராகரிக்கப்பட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதை ரத்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தான் பார்த்திங்கன்னா அதிகாரம் இருக்குது. அதேமாதிரி நீங்கள்
இன்டர்வியூ வரும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது, நீங்கள் செக் பண்ணிங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் பணியை வந்து பார்த்திங்கன்னா நியமனிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிக்கோங்க. மாவட்டங்கிறது பாருங்கள், இந்த இடத்துல உங்களுடைய மாவட்டம் எழுதிங்க. ஊராட்சி ஒன்றியமா, மாநகராட்சியா, நகராட்சி பேரூராட்சி என்னங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. விண்ணப்பிக்கும் பள்ளி எந்த பள்ளிக்கூடத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களா அந்த பள்ளியோட வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. அதோட பள்ளியோட பேர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைய எண் எல்லாமே நோட் பண்ணிங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ரீசெண்டாக எடுத்தது ஓட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஃபில் பண்ணிங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இருக்கிறதுனால எல்லாமே நீங்கள் தமிழில் ஃபில் பண்ணிங்க. விண்ணப்பதாரின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் எழுதிங்க. தந்தையோ கணவர் பேர் கேட்குறாங்க, அது நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கைபேசி எண் கேட்குறாங்க. உங்களுடைய கான்டாக்ட் பண்ணால் ரீச் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிங்க. விண்ணப்பத்தார் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊராட்சி ஒன்றியமா அல்லது நகராட்சியாக பேரூராட்சியான்னு கேட்குறாங்க. அதோட பேர் நீங்கள் எழுதிங்க. கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10வது பெற்றிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு கேட்குறாங்க, மென்ஷன் பண்ணிட்டு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எழுதபடி தெரிஞ்சுமான்னு நல்லா கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் வயது, அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜ் எவ்வளோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாதி மற்றும் உட்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எனக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக வைக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன சாதி உட்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க, ஆம்னு சொல்லுங்கள், இல்லைனா விட்டுருங்க. ஆதரவற்ற விதையா அல்லது ஆதரவற்ற பெண் கணவரால் கைவிடப்பட்டவரான்னு கேட்குறாங்க, ஆம்னு இல்லைனா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. பணியிடம் கோரும் மையம் பள்ளியின் பெயர்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நம்ம எழுதியிருப்போம், அதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எழுதிருங்க. விண்ணப்பதார இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது மென்ஷன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் இடம் தேதின்னு இருக்குது, நீங்கள் எழுதிருங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதார உங்களுடைய கையெழுத்து போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதோட பள்ளி மாற்று சான்றிதழ், 10th மார்க் ஷீட்டு, குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை, சாதி சான்று, இதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான சந்தேகம், ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்க என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் இன்னும் சேஞ்ச் பண்ணல. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட அட்ரஸில் விண்ணப்பிக்கணுமா அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு அந்த கிராமத்தில் விண்ணப்பிக்கணுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பதில்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதார் அட்டையில் உங்களுடைய அட்ரஸ் எங்கே இருக்குதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும். ஆதார் அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பாவோட அட்ரஸ் தான் இருக்கும், அதனால் நீங்கள் உங்களுடைய அப்பாவோட கிராமத்தில் தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஊரில் நீங்கள் விண்ணப்பித்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா நிராகரிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் மாற்றலைன்னா உடனே அட்ரஸ் மாற்றுறதுக்கான ப்ராசஸ் பண்ணி இன்னும் 15 நாள் இருக்குது, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் நீங்கள் மாற்றிக்கோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் ஊரில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் தான் ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ண கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.